இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு, என்னுடைய வேதாந்த மகிழ்ச்சி முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு, இப்போ சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே செல்ல போகிறோம். சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே யாருக்கிட்ட வெட்டும் முறை இருக்கோ அவங்க வெட்டியாளர்கள் வாருங்கள், வெட்டும் பயிற்சிக்குள்ளே செல்வோம். இப்போ அளவு எடுத்துருக்கேன், அளவு சொல்ல போகிற எல்லாரும் கவனிங்க. உயரம் 42, ஆஃப் உயரம் 14, சீட்டோட 20, C1 36, C2 37, வயிறு 32, சீட்டு வந்து 43, கை நீளம் 5.5, SLO 12, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 6, AH 17, MH 13, இதுக்கு ஷோல்ட்ரு ஃபுல் ஷோல்ட்ரு 16. எல்லா சுடிதாருக்கும் ஃபுல் ஷோல்டர் எடுத்துருங்க. ஃபுல் ஷோல்டர் எடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். எல்லோரும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40. உயரம் 40க்கு வந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டேன். 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி கரெக்டாக 36 இன்ச்சு 42 உயரம் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 38 வச்சுட்டேன். ஓகே, 38 வைக்கப்பட்டது. வச்சு ஒரு கோடு போட்டிருக்கேன். கோடு அரைஞ்சி தையலுக்காக ஒரு கோடு. இப்போ ஃபுல் ஷோல்டர் வந்து 16 எடுத்துருக்கோம். 16 கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கங்க. 14லேருந்து 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. 1 இன்ச்சு தள்ளிங்கன்னா ஷோல்டர் வந்துடும். 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 16ல் 1.5 போச்சுனாக்கா 6 இன்ச்சு. 6ஐயும் 1ஐயும் கூட 8. 6 இன்ச்சு ஷோல்டர் கரெக்டாக வந்துடும். வச்சுட்டேன், வைக்கப்பட்டது. இப்போ 36 இன்ச்சு பாடி. எவ்வளோ கழுத்து நகர்த்துறது? 2.5. இங்கே எவ்வளோ இருக்குது? இது 4. இது 2.5, இது 4 வச்சுட்டேன். முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? முண்டா இறக்கம் 36 இன்ச்சு பாடி. 36 இன்ச்சு பாடிக்கு வந்து 5.25 இறக்கிங்க. 5.25 இறக்கி நான் கரெக்டாக ஒரு கோடு போட்டுங்க. நேராக கோடு போட்டோம். ஃப்ரண்ட் கழுத்து எவ்வளோ? ஃப்ரண்ட் கழுத்து 6. ஃப்ரண்ட் கழுத்து 6ன்னா 5.25 நான் இறக்குறேன். 6க்கு 5.25 இறக்கப்படுகிறது. இறக்கப்பட்டு கவுண்ட் ஃப்ரண்ட் வந்து நம்ம வெட்டும் போது வெட்டிக்குவாங்க. இப்போ C1, C2, C3 எல்லாம் பண்ண போகிறோம். இது வந்து C1, C2 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இறக்கிக்கோங்க. 3 இன்ச்சு இறக்கி கரெக்டாக போட்டுங்க. ஏற்கனவே நம்ம ஆஃப் ஒயர் எடுத்திருக்கோம் 14. 14 நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட ஒயரம் 20. எல்லாமே அளவு எடுத்திருக்கோம். அளவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போகிறோம். வச்சுட்டோம். இங்கே பாட்டம் வந்து கோடு போட்டுரும். எல்லாமே கோடு போட்டோம். C1 36 + 1 9 10 இன்ச்சு வச்சு புள்ளி போட்டோம். C2 32. C2 வந்து 37. 9.25 ப்ளஸ் வந்து ஒரு அரை. 9.25 ப்ளஸ் அரை வந்து 9.25 நான் வச்சுட்டேன். 9.25 வச்சுட்டேன். வைக்கப்பட்டது. இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 32. 8 + ஒரு 3/4 வச்சுக்கோங்க. ஏன்னா அது டாட் வர போகுது. டாட் வரதுனால கொஞ்சம் கூட வைக்கிறேன். 43. 10.25 ஒரு 3/4. 10.25 ஒரு 3/4 எல்லாம் வச்சுட்டோம். இப்போ எல்லாமே நான் டிராயிங் போடுறேன். டிராயிங் போடுறத மெதுவாக பாருங்கள். ஸ்கேல் வந்து இப்படி வச்சுங்க. ஏன்னா மார்பகம் கொஞ்சம் பெருசு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கேலை இப்போ இப்படி போடுறோம். பெண்டை போட்டோம். இப்போ இந்த ஸ்கேலை வந்து இப்படி போட்டுங்க. வயிறு பகுதிக்கு இப்படி போட்டுங்க. அழகாக ஸ்கேலை வந்து நல்லா பெண்டு பண்ணி போடுங்க. பெண்டு பண்ணி போட்டிங்கன்னா அழகாக இடுப்பு வந்து நல்லா பெண்டாக திரும்பணும். போட்டோம். ஏன்னா இடுப்புக்கும் சீட்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம சீட்டை வந்து நல்லா கனெக்ட் பண்ணி போடணும். போட்டோம். இப்போ பாட்டம்
எல்லாம் பெண்டு பண்ணிட்டோம். இப்போ முண்டா வரைய போகிறது பாருங்க. பெண்டு அழகாக வரைஞ்சிட்டோம். இப்போ அழகாக கை வரையணும். கை வந்து எவ்வளோங்க வாங்க போகிறோம். இப்போ ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் வந்து 17 வருதான்னு பார்த்துருவோம். 17 பக்காவாக இருக்குது. ஓகே, 17 பக்காவாக இருக்குது. இப்போ இவங்க வந்து என்னன்னாக்கா பின்னாடி மட்டும் டாட் கேட்டிருக்காங்க. டாட் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே போக போகிறோம். இவங்களுக்கு வந்து பாடி வந்து C2 வந்து 37, 37லேருந்து அரைஞ்சு மைனஸ் கீழே இறக்கிங்க. இப்போ WH2 போட போகிறேன். இதுக்கு பாதி. இது WH2. இது 35, 36, 9.25 கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த டாட் வரைய போகிறத கவனிங்க. டாட் வந்து 37, இங்கேருந்து 4.25 எடுத்துங்க. 4.25 எடுத்துட்டு நேராக ஒரு கோடு. இதுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கங்க. பேக்கில் மட்டும் டாட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா டாட் எப்படி வைக்கிறனாக்கா 37 இன்ச்சு பாடி. 37 இன்ச்சுக்கு வந்து ஃப்ரண்ட் டாட் வந்து 10 இருக்கும். 10 வச்சுட்டேன். இங்கே 10லேருந்து WH2லேருந்து 2 இன்ச்சு இறக்கிக்கங்க. 2 இன்ச்சு இறக்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 9 இன்ச்சு, 9.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 9.5 இன்ச்சு டாட்டு அழகாக இந்த இடத்துல வந்து அழகாக போட்டுருங்க. அழகாக இடுப்பில் மட்டும், எப்படின்னா அந்த பள்ளத்தில் இருக்கிற மட்டும்தான் டாட் இருக்கணும், வெளியே இருக்கக்கூடாது. இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்க. பேக்கில் மட்டும் டாட் போட போகிறாங்க. பேக்கில் மட்டும் டாட் போடுவதை கவனிங்க. பேக்கில் மட்டும் டாட் வரைஞ்சிருக்கேன். இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்தான், பேக்கில் மட்டும்தான் டாட்டு. இப்போ கை வரைவதை கவனிங்க. கை வந்து 5.5, கை வந்து 5.5, 6 வச்சுட்டேன். கை லூஸ் வந்து 12, 6 வைக்கப்பட்டது. ஏஹெச் எவ்வளோ? 6 வைக்கப்பட்டது. ஏஹெச் வந்து 17, 8 மைனஸ் 1 7.5. இங்கே 7.5 இருக்கான்னு பார்த்துங்க. 7.5 கரெக்டாக இருக்குது. 7.5, 8 வச்சுட்டோம். இது எவ்வளோ இறக்குறது? 3.25 இறக்குங்க. 3.25 இறக்குனீங்கன்னா கரெக்டாக. 7.5ல் பாதி 3.25 அழகாக போட்டோம். கைலூசி இது இணைக்கிறோம். இது இணைக்கிறோம். அழகாக வந்து இந்த இடத்துல ரவுண்டு கொடுத்துருங்க. ரவுண்டு கொடுத்துட்டு அழகாக கொண்டு வந்து அப்படி முடிச்சிருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம கை வெட்டவதை கவனிங்க. கை அழகாக வெட்டிட்ட பாருங்க. கை வந்து இந்த அளவு கரெக்டாக டீப்பாக இறக்கி விடுங்க. இறக்கி விட்டினா சிறப்பாக இருக்கும். அழகாக இறக்கி விட்டிங்கன்னா அழகாக போயிடும். இப்போ கை வெட்டினதை கவனிச்சிட்டிங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் வெட்டுவதை கவனிங்க.
யார்கிட்டையுமே கட்டிங் யார்கிட்ட இருக்கோ அவங்க சிறப்பான முறைக்கு போயிடறாங்க. யார்கிட்ட வெட்டு முறை இருக்கோ அவங்க வெற்றியாளராக இருக்க முடியும். அதனால் வெட்டு முறையை நல்லா கற்றுக்கணும்னு நினைங்க. அதனால் இந்த இடத்துல சைடு ஓப்பன் வச்சுருவாங்க. ஓப்பன் இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல கட்டு கட்டுறோம். இந்த இடத்துல வந்து அழகாக வந்து இந்த இடத்துல அழகாக மேலே கட்டிடுவாங்க. வச்சுட்டாங்க. இப்போ கவர் தட்டு எட்டுவதை கவனிங்க. கவர் தட்டு எடுக்க போகிறாங்க. முண்டாவோட வளைவு எடுக்க போகிறோம். முண்டாவோட வளைவு, கை வளைவு எடுக்க போகிறோம். கை வளைவு எடுத்துட்டோம். கை வளைவு 4 இன்ச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணிக்க, ஃப்ரண்ட்டில் மட்டும் கிராஸ் பண்ணிக்க. எதுக்குன்னா இந்த இடத்துல லூஸ் அடிக்கும். லூஸ் அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள வந்து எல்லாமே குறைச்சிட்டோம். இங்கே கொஞ்சம் இந்த லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய, கடையில் இப்படி வெட்டினா வாடிக்கையாளருக்கு நம்மளுக்கு வந்து சம்மந்தம் இருக்குது. இந்த வாடிக்கையாளருக்கு திருப்தி பண்ணுற மாதிரி வெட்டி பாருங்க, சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அர்க்காத்து, இந்த சுடிதாரை வந்து தைக்கிறது பெருசு கிடையாது. தைச்சிட்டு இந்த இடத்துல சின்ன அர்க்காத் பண்ணணும். சின்ன அர்க்காத்து ஓவர்லாக் போட்டு பண்ணிடுங்க. இந்த இடத்துல பெரிய அர்க்காத் பண்ணணும். ஏன்னா இப்போ இடுப்பு வளையிற இடத்துல வந்து பெருசாக வந்து அர்க்காத் பண்ணிடணும். அப்புறமே இந்த இடத்துல ஒரு 3 இடத்துல இந்த அர்க்காத், இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து, அப்படி வெட்டிட்டு இப்படி வெட்டி அர்க்காத்து வந்து பெருசாக வெட்டிட்டீங்கன்னா சுடிதார் நல்லா வளைஞ்சு கொடுக்கும். சுடிதார் உள்ளே வந்து பிடிக்காம அழகாக இப்படி இழுத்தீங்கன்னா வளைஞ்சு கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் வெட்டி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். 3 அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து அவசியம் வெட்டியே தீரணும். வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ பின்னாடி பின்கழுத்து எவ்வளோ இறக்கணும்? பின்கழுத்து 6, பின்கழுத்து 6, 5.25 வைக்கிறேன். அழகா பின்னாடியே டிராயிங் போட்டேன். பின்னாடி டிராயிங் போட்டோம். இப்போ பின்னாடி டிராயிங் போட்டதை நான் வெட்டி காட்டுறேன். பாருங்க, அழகாக பின்பக்கம் வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்து எல்லாரும் பார்த்துட்டீங்க. இது மாதிரி தான் வெட்டணும். இதை ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணாமல் வெட்டிங்கன்னா பின்னாடி அதை வெட்டிக்கலாம். துணியில் போட்டு தச்சவொன்னா அந்த இதை வெட்டுங்க. கழுத்து வந்து அகலாமல் இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். கை வச்சு காமிக்க போகிறேன். முண்டா நம்ம கரெக்டாக வெட்டியிருக்கோமா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இப்படி கையை மேலே பிடிச்சிக்கோங்க. தைக்கிற மாதிரி எல்லாம் இப்படி வச்சுக்கோங்க. தைக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு அரைஞ்சி தையலுக்காக வச்சுட்டேன். இப்போ கையில் வந்து இப்படி வச்சு பார்க்குறோம். அக்யூரேட்டாக எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக போய் உள்ளே உட்காந்துச்சு. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். 37 இன்ச்சு பாடி, 37 இன்ச்சு பாடிக்கு நம்ம வந்து கை வெட்டும் பயிற்சிகளை போட்டிருக்கோம். பேக்கில் மட்டும் டாட்டு, சுடிதாருக்கு டாட்டு. இங்கே வந்து பாடியில் 4ல் 1 எடுத்து அரைஞ்சு மட்டும் சேர்த்துங்க. சீட்லேருந்து இங்கே WH2லேருந்து 2 இன்ச்சு இறக்கிங்க. இறக்கி சென்ட்ரு போய்க்குங்க. இங்கேருந்து இடுப்பு 32, இடுப்பு வந்து 32, அதில் பாதி 8, 8ல் பாதி 4 இன்ச்சு தள்ளி புள்ளி வச்சுருங்க. 4 இன்ச்சு தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். டாட் வந்துடும். பேக்கில் மட்டும் டாட்டு நைஸாக இந்த இடத்துல மட்டும் 4 இன்ச்சு வச்சுட்டு நைஸாக போட்டுருங்க. போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த கோட்டில் அப்படியே அழகாக தைப்பாங்க. கோட்டில் தைச்சிட்டு கீழே போட்டுருவாங்க. கோட்டில் தைச்சி போட்டால் அழகாக சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே இதை பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் வாங்க. C1, C2, WH1, WH2, SH, பாட்டம் ப்ளவுஸு
இவ்வளோத்தையும் நீங்கள் வரைஞ்சி அப்படி வெட்டி தச்சு கீழே போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். சுடிதார் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும். இதை பார்க்கக்கூடிய வெளிநாட்டு நேயர்களுக்கும் இங்கே பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன பண்ண